மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கு தீவன தொட்டி நாங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம் தான். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து கிளியராக இது எவ்வளோ அடியில் செஞ்சோம் எதில் செஞ்சோங்கிறது நான் ப்ராப்பராக சொல்லலை. ஸோ இது வந்து போர்ட்டபிள் தீவன தொட்டி, நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். 4 to 5 ஆடு வரைக்கும் ஒரு தொட்டியில் வச்சு நம்ம கட்டி மேவு போட முடியும். சரிங்களா? ஸோ ஈஸியாக மூவ் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும் அந்த இடத்த, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் நம்ம மேவு கட்டி கட்டி போடுறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஆட்டுகளை வந்து நம்ம கட்டி வச்சு நம்ம மேவு போடுறதுக்காக தான் நாங்கள் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம அவுத்து விட்டு எந்த ஆட்டையுமே நாங்கள் வந்து மேய்க்கல, எல்லா ஆடுமே நாங்கள் வந்து கட்டி வச்சு தான் நாங்கள் வந்து வளர்க்குறோம். சரிங்களா? இப்போதைக்கு நாங்கள் 2 தொட்டி ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 1 மட்டும் வச்சுருந்தோம், அது வந்து பெரிய ஆட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது சின்ன ஆட்டுக்கு மறுபடியும் ஒரு தொட்டி வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நான் இந்த காட்டுறது வந்துட்டு சின்ன ஆட்டுக்கு. சரிங்களா? கீழே வந்து 1 அடி வச்சுருக்கோம். அது 1 அடி வச்சா தான் சின்ன ஆடுகளாக இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் சின்ன ஆட்டுக்கு கீழே தான் போட்டுட்ருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, குண்டால வச்சு போடுறது இந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தோம். அது ரொம்ப கீழே போட்டுட்டு மிதிச்சுட்டு அது சாப்பிடாமல் வந்து விட்டுருது. ஸோ அதனால் இதில் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் ஸோ இன்னொன்று நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் ட்ரம்மு வச்சுருக்கோங்க. குட்டி ட்ரம் இருக்கு இல்லைங்களா, அதை 2ஆக கட் பண்ணி ஸ்க்ரூ வந்து வச்சு டைட் பண்ணிட்டோம். சரிங்களா? மேலே வந்து சென்ட்ரிங் கம்பி வந்து வச்சுருக்கோம். கீழே வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 அடி ஹைட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆட்டுக்கு இது வைக்கிறது. கீழே வந்து ஹைட் வந்து 1.5 அடி ஹைட்டு. உள்ளுக்குள்ளே அதே சேம் ட்ரம்மு வச்சு ஸ்க்ரூ டைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மேலேயும் சென்ட்ரிங் கம்பி தான். ரெண்டுமே ஒரே மெத்தடு தான், ஹைட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். பெரிய ஆட்டுக்கு 1.5 அடி வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம், சின்ன ஆட்டுக்கு வந்துட்டு 1 அடி வச்சு வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட்டுக்கு தொட்டி செய்யணும், தீவன தொட்டி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாது, உங்களுக்கு க்ளீனிங்க்கும் ஈஸியாக இருக்கும். ஆடுகளும் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக சாப்பிட்றதுக்கும் அதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய ஆடு சின்ன ஆடு ரெண்டுக்குமே மாற்றி மாற்றி செஞ்சுக்கோங்க. ஏன்னா பெருசாக செஞ்சுட்டோம், 1.5 அடியில் செஞ்சுட்டோம்னா பெரிய ஆடு மட்டும் தான் நம்மளுக்கு சாப்பிட முடியும். பாருங்கள், இது இப்போ இந்த மாட்டு தீவனம், மக்காச்சோளம், பருத்தி கொட்டை இதெல்லாம் நம்ம தனியாக குண்டால போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக கீழே கமுத்திரும். அதனால் இந்த மாதிரி போட்டுட்டோம் பாருங்கள், ஈஸியாக அது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழேயும் நம்மளுக்கு சிந்தாது, நம்மளுக்கு வேலையும் கம்மி. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி டப்பாவில் தான் போட்டு வச்சுட்ருந்தோம். அது வந்து இப்போ வேணான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தீவன தொட்டியாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சக்ஸஸாக இருந்துச்சு, அதனால அடுத்தது இன்னும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆட்டு பண்ண பெருக ஒன்று ஒன்றா மறுபடியும் ரெடி பண்ணிக்கலாம், லென்த்தியாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து போய்கிட்டுருக்கு. இந்த மாட்டு தீவனம் போடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, மக்காச்சோளம் போடுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம பில்லுமே கொண்டு வந்துட்டு இதில் போட்டுட்டோம் அப்படின்னா அது கீழே சிந்தாமல் வந்து சாப்பிட்ரும். நம்ம ஒவ்வொரு தடவையும் மேலே கட்டி விடும்போது அந்த நாட்டை எடுக்கிறதுக்கு அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இது நம்ம மாட்டுகளுக்கு போடுற மாதிரி இந்த தொட்டியில் போட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் ஈஸியாக சாப்பிட்ரும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் கீழே போடும்போதோ இல்லை மேலே கட்டும்போதோ அது ஒவ்வொன்றா இழுத்து கீழே போடும்போது சாப்பிட்றதுக்கு சாப்பிடாது, ஏன்னா ஃபுல்லாக புழக்கையாக இருக்கும் இல்லைங்களா, அதனால். முக்கியமாக இது வந்து ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தாலே தெரியும், இது வந்து 1 அடி ஹைட்டில் குட்டி வந்து ஈஸியாக கழுத்து எட்டுறதுகளுக்கு எட்டி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாருங்கள், அந்த ட்ரம்மு கூட உங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷத்துக்கு வரும், சீக்கிரத்தில் அது வந்து உடஞ்சி போகாது. ஸோ அந்த ட்ரம்மை வச்சு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வேறு எதுவும் கூட நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம போட வேண்டியதில்லை. ஒரே ட்ரம்மை 2ஆக அறுத்து போட்டோம்னா ஒரு தொட்டி ரெடி ஆயிரும் உங்களுக்கு. நாங்கள் இப்போ எப்போவுமே கட்டி வச்சு தான் மேவு போடுவோம். ஸோ வீடியோக்காக நாங்கள் இப்போ தான் உள்ளுக்குள்ளே பட்டி மாதிரி வச்சுருக்கோம், அதுக்குள்ளேருந்து இப்போ தான் அவுத்து விட்டுருக்கோம். இனிமேல் தான் ஒன்று ஒன்றா வந்து கட்டணும். ஸோ மார்னிங் டைம்ங்கிறதுனால அவுத்து விட்டதையும் வந்து இந்த மக்காச்சோளம், மாட்டு தீவனம் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்குள்ள இந்த சாப்பிட்ற கேப்லேயே வந்துட்டு அதுங்காமல் கட்டி வச்சுருவோம். ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை ஆடு வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஆட்டு தீவன தொட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த போர்ட்டபிள் ஆட்டு தீவன தொட்டியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.